குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது சாக்லேட். இந்த கிஸ்ஸஸ்னு ஒரு சாக்லேட் வரும், ஒத்தையாக இருக்கும். இது ஏன் காட்டுறேன்னா, சுகர் உள்ளவங்களுக்கு சில சமயம் ரொம்ப லோவாயிரும். நம்ம வெறும் ஹை மட்டும் சுகர் நினைக்காதீங்க, அது லோவாகவும் ஆயிரும். ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஏறுறதும் இறங்குறதும் கொஞ்சம் நடக்கும். அப்படி எனக்கு ஒரு தடவை ரொம்ப லோவானது தெரியாமல் அடுப்பிட்டு டீ போட போனேன். அடுத்த நிமிஷம் கீழே கிடந்திருக்கிறேன். பையன் எழுப்பின பிறகு தான் தெரியும். அப்புறம் மண்டையில் அடிபட்டு பிளட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கையில் ஒரு சாக்லேட் வச்சுக்கோங்க, ஒன்றோ ரெண்டோ, ஆனால் அதை சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது. சாக்லேட் சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும்ல, தன்னாலேயே அவர் போக வர சாப்பிடுவோம், சுகர் மறுபடியும் கம்ப்ளீட்டாக எகிறிடும். அதனால் சேஃப்டிக்காக 1-2 லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, ஜென்ஸ் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது காஷியஸாக இருக்கிறதுக்காக நம்ம பேருக்கு வச்சுக்கிறோம், ஜாக்கிரதைக்காக. அதனால் சாப்பிட வேண்டாம். சுகர் லோவானா உங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. படத்தில் காட்டுற மாதிரி தலை அப்படியே சுற்றுற மாதிரியோ கிருகிருன்னு வருதுன்னு யார்ட்டையா சொல்கிற மாதிரியோ இருக்காது. சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். சில சமயம் ஒன்றுமே தெரியாது. அப்படி டயர்டாக இருக்கும்போது திடீர்னு எங்கேனாலும் விழுந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? அதை குட் இன்டென்ஷன் தான் சொன்னேன், நல்லதாக உங்களுக்கு தெரியணும்னு. பிடிச்சா லைக் போடுங்க. தேங்க்யூ.